துவா ரொம்ப சிறந்தது. துவா அல்லா இடத்துல துவா கேட்கணும். ஏன்னா துவாவுல ஹம் கலாமியுடைய ஷரஃப் அல்லா இடத்துல வசனிக்கிற பாக்கியத்தை அல்லா வச்சுக்கிட்டான். அதனாலதான் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், நீங்க துவா கேளுங்க நான் கபூல் செய்யறேன். ஏன்னா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா துவா கேட்கும் போதுமா அல்லாஹ் கிட்ட பேசுறானா இல்லையா அடிமை? அதனாலதான் எந்த அடிமை துவா கேட்க மாட்டான்னு அவன் பேர்ல அல்லாஹ் கோவிக்கிறான்னு ஒரு ரிவாயத். மல்லம் யதுல்லாஹ் யக்திப் அலைஹி, அல்லாஹ் இடத்துல துவா கேட்காத மனுஷன் அல்லாஹ் கோவிக்கிறான்னு வந்துருச்சு. அவனுக்கு என்கிட்ட பேசுற பாக்கியத்தை கொடுத்து அதை விட்டு ஆயோக்கியம் பதநசீபு. ஆனா துவா விஷயத்துல சூஃபியாக்கள்கிட்ட இக்திலாஃப். சில சூஃபியாக்கள் சில சமயங்கள் துவா கேட்கறது நல்லதுமா, சில சமயம் துவா கேட்பதும் கேட்காம இருக்கிறதும் ஒண்ணுதான். சில சமயம் துவா கேட்காமே இருக்கிறதா நல்லது. என்ன இடம் பொருளுக்கு தகுந்தா பண்ணணும். எப்படி போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தை தேவைப்படுச்சு. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹின், அல்லாஹ் எனக்கு சாலிஹான குழந்தை துவா கேட்டான். நம்ரூத் நெருப்புல போட்டா துவா கேட்க மாட்டேன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்கா ஹாஜத மின்னி யாகி, ஏதாவது இப்போ ஒத்தாசை தேவையான்னு கேட்டாங்க. உங்க தயவு தேவையில்லை, அல்லாஹ் தயவு போதும். அப்ப அவங்க சொன்னாங்க அல்லாஹ் தயவு தேவைன்னா அல்லாஹ் கூப்பிட்டு சொல்லணும்ல. என்ன நெருப்புல போட்டது பார்க்காமையா இருக்கிறேன், பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நான் என்னது சொல்லணும். அப்போ நபி துவாவுக்கு இன்கார் செய்ய இல்லை, அல்லாஹ்வுடைய மஷியத்தை வழங்கிக்கிட்டான். அதாவது மலாயிகத்துமார்கள் ஆதமுடைய விஷயத்துல தகராறு செஞ்சாங்களே, ரத்த சிந்தனை கூட்டம், ஃபசாது பண்ற கூட்டம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உயர்ந்த தௌஹீத மலாயிகத்துமார்கள் காட்டுறதுக்காக அல்லாஹ் தஆலா இந்த ஏற்பாடு செஞ்சிருந்தார். மலாயிகத்துமார்கள் யா அல்லாஹ் பாருங்க கலீல நெருப்புல போடுறாங்கட்டா, நீ என்னதுக்கு நெருப்புல போட போறாங்க, அவங்க தயாரா இருக்கிறாங்க, நீ என்னதுக்கு திருப்பி போய் கேட்டு. அப்ப சையதுல் மலாயிகா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டாங்க, உதவி தேவையா? உங்க உதவி தேவையில்லை, அல்லாஹ் உதவி போதும், அல்லாஹ் கிட்ட உதவி கேளுங்கட்டாங்க. அவன் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அதே போதும், கேட்பதை விட்டும் என்ன அது போதுமாக்கிருச்சுட்டான். அப்ப அந்த இடத்துல இப்ப மஸ்லா படிக்கும் போது சாலிக்கு என்ன வரும்? ஒரு நபியே துவா கேட்கல, நாம என்ன கேட்கறது? அங்கே நபி அல்லாஹ்வுடைய உத்தரவுனால கேட்காம இருந்துட்டான். அங்கே மலாயிகத்துமார்களுக்கு உச்சகட்ட தௌஹீதை காட்டுவதற்கு அல்லாஹ் தஆலா மலாயிகத்துமார்கள் அனுப்பிச்சு, அல்லாஹ் நீங்க போய் பார்த்துக்குங்க, என்ன தவிர என்னுடைய கலீல் வேற யாரையாச்சும் உதவி கூப்பிடுறாரா நீங்க போய் பார்த்துக்க. அதே மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. அப்ப அல்லாஹ்வை கூப்பிட இல்லை. அதனால அப்படி சில கட்டங்கள் வரும், சாலிக்கு துவா செய்யாம இருக்கும், தக்தீருடைய ராவியா போயிடும். அங்கே தக்தீரை மாத்த சொல்லி அல்லாஹ் கிட்ட கலகம் பண்ண மாட்டான். ஹத்தாக்கு இருலோக ரட்சகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவாவோட மக்பூலான துவா யாருக்கு அல்லாஹ் கொடுத்தான்? கொடுக்க இல்லை, மக்பூலான துவா கொடுக்க. ஹத்தாக்கு சர்க்கார் ஒரு துவா எப்படி செஞ்சுட்டாங்க? வைதா அரத்த ஃபித்னத்தன் பிகௌமின், வைதா அரத்த ஃபித்னத்தன் பிகௌமின், யா அல்லாஹ் ஒரு கூட்டத்தார்களை சோதனைக்குள்ளாக பிரியப்பட்டான். ஃபித்னா சோதனைக்கு சொல்லும், அழிவு முசீபத்து கஷ்டம் அப்படி வந்தா ஃபித்னா வந்தா ஃபித்னாக்கு சொல்லட்டும். அங்கே அந்த ஃபித்னாவை தடுத்து அல்லாஹ்னு சொன்னீங்க, ஃபித்னாவை தஃபா செய்ய நீக்கிவிடு, அதை நிறுத்திக்க அல்லாஹ்னு சொன்னீங்க. வைதா அரத்த பிகௌமின் ஃபித்னத்தன் ஃபதவஃபனி கைர மஃப்தூன், அந்த ஃபித்னாவை சிக்காம என்ன மௌதாக்கி விடு அல்லாஹ்ட்ட. நான் சமஞ்சாரேன். அப்ப துவா ஏன் அப்படி செஞ்சுக்கிட்டாங்க? அங்கே துவாவுக்கு தடை வரும். அதனால சூஃபியாக்கள் துவாவுடைய பாடத்துல என்ன எழுதுறாங்க? சாலிக்கு சமயத்துல துவா கேட்பா, சமயத்துல கேட்காம உட்காந்து, சமயத்துல ஜாரா அழுது கெஞ்சி கேட்பான், சமயத்துல கேட்காம இருப்பான். சமயத்துல கேட்கறது கேட்காம இருக்கிறது சமம் நடப்பான். பல அந்தஸ்து கிடக்கு நமக்கு தெரியாது. அதனால நாம ஆரிஃபின்கள் பேர்ல ஏத்தரா செய்ய முடியாது. மாஷாஅல்லாஹ். மற்றபடி நான் அந்த ஹதீஸ் சொல்லிட்டேன், துவா செய்யாதவங்க அல்லாஹ் வெறுப்பட கோவிக்கிறான்னு சொல்லிட்டேன். அதை வச்சு நீங்க கணக்கு பண்ணுவீங்க, ஏன் இந்த துவா கேட்கல? துவா கேட்கறதுல அல்லாஹ் இடத்துல வசனிக்கிறது. துவா கேட்கிற அதபு என்ன? யா அல்லாஹ் நீ கேட்க சொன்ன கேட்கிற ரப்பே, நீ கேட்க சொன்னதுக்காக உத்தரவுக்கு அடிபணிஞ்சு கேட்கிறதா? நான் கேட்பதை நீ கொடுக்காவிட்டால் எள்ளளவு என் கல்வில ஒன்றை பத்தி வருத்தம் வராதல்ல, இந்த ஈமான வச்சு கேட்கணும் அல்லாஹ். நீ துவாவுக்கு கை தூக்கும் போது என்ன நினைச்சு கேட்கிற? நான் கேட்டதை கொடுக்கலன்னா நாளை இருந்து கோச்சுக்கிறது, மனசுல வருத்தம் வச்சுக்கிறது. நீ என்ன அல்லாஹ் மேல வருத்தம் வச்சுட்டு, அதனால நம்மளுடைய அந்த துவாக்கள் கபூலாக. துவா கேட்கும் போது ரிவா இருக்கணும். நான் கேட்கிற அல்ப புத்தியில எனக்கு தெரியாது, எனக்கு என்ன கேட்கணும் எது நல்லதுன்னு தெரியாது. குர்ஆன்ல ஹதீஸ்ல உள்ள துவாக்களை கேட்டுட்டா வம்பு இல்லை. குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள துவா அல்லாஹ்வே கத்து கொடுத்த துவா, அதுல எந்த தீங்கும் மனுஷனுக்கு வராது, எந்த நேரம் கேட்டாலும் சார். தன் அக்கலை கொண்டு மனுஷன் துவா கேட்ப மாதிரி அதுல மாட்டிக்குவான், தானே மாட்டிக்குவான். ஹதீஸ் ஷரீஃபை கொண்டு சாபித்து இருக்கு. நான் சர்க்கார் பள்ளிவாசலுக்கு போறேன், ஒரு சஹாபி தொழுது விட்டு அழுது துவா கேட்கிறான், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸப்ரா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸப்ரா, அல்லாஹ் நான் உன்கிட்ட பொறுமையை கேட்கிறேன். அவன் தப்பா என்ன கேட்டாரு? நல்லதான் கேட்கிறார் அல்லாஹ் கிட்ட, பொறுமை நல்லது இல்லைங்களா? சர்க்கார் அப்பதான் பள்ளிக்கு போனான், அந்த சஹாபி கூட சால்த் அல்லாஹல் பலான்ட்டான், நீ அல்லாஹ் கிட்ட பொறுமை எங்க கேட்ட? பலாவை கேட்டேன். கைஃப யா ரசூலுல்லாஹ், அது எப்படி யா ரசூலுல்லாஹ்? நான் பொறுமையில கேட்டேன். பொறுமை எப்ப தேவைப்படும்? பலா முசீபத் வரும்போது. இப்ப நீ பொறுமை கேட்டியா, அந்த துவா கபூல் ஆயிடுச்சுன்னா பலா முசீபத்தை கொடுத்து பொறுமையை கொடுப்பான் அல்லாஹ். ஏன் வம்ப விலைக்கு வாங்குறேன்?
हमारे अकल के बाहर है भाई. हदीस शरीफுகளை பார்த்து ஆராய்ச்சி பை பலாவே அல்லாஹ்விட நான் பொறுமையை கேட்கிறேன், அல்லாஹ்விட பொறுமையை கேட்கிறேன். பொறுமை எப்ப கேட்டாங்க? அல்லாஹும் அஃப்ரித் அலைனா சத்ரம் வ சப்பித் அக்தாமனா. யா அல்லாஹ், எதிரிகள் எதிர்த்து வரும் பொழுது எங்களுடைய பாதங்களை நீ தரிப்படுத்தி வை. அங்கே எதிரிகளால தாக்கப்படும் பொழுது ஒரு பொறுமை இழந்து ஓடாம எங்கள் பாதங்களை ஸ்திரப்படுத்தி வை. பொறுமையை கேட்கிற எதனா சும்மா இருக்கும்போது எப்படி கேட்கறது? அப்ப துவா கேளுங்கன்னா எதையாச்சும் கேட்கறதுன்னு அர்த்தம். அல்லாஹ்வும் ரசூலும் என்ன குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கிற துவா வாழ்நாள கேளு. சில பேர் அவர் கோர்வை செஞ்சது இவர் கோர்வை செஞ்சது எல்லாத்தையும் வர பண்ணிக்கிட்டு துவா ஓதிக்கிட்டே இருப்பான், ஷைக் சொன்னதை விட்டு. அந்த மாதிரி ஆள் வாழ்க்கை பாருங்க. என ஒரு முடிவு அந்த துவா கோர்வைன்னு ஒண்ணு வாங்கிக்கிட்டு ஷைக் சொன்னதெல்லாம் விட்டுவிட்டு அவர் பாட்டுக்கு எல்லா துவா, அந்த துவா கோர்வை செஞ்சவருக்கு விளக்கு குறவுனால ரொம்ப தப்பான கோரிக்கைகள் எல்லா இடத்துல தப்பான விஷயங்களை கேட்கறது உரிமை கிடையாது. என்ன ரெண்டாவது முறையோட கேட்கணும். நல்ல இடத்துல கேட்கிற முறைகளுக்கு மாற்றமா கேட்டால் அது கபூல் ஆகுது. ரெண்டாவது கேட்கும் போதே கல்புல அல்லாஹ் கொடுக்கலன்னா கோச்சுக்கிறது. நீ கோச்சிட்டு அல்லாஹ் என்ன அதிருப்தி. ऐसा दुआ और इबादत हत्ता के हदीस है दुआ मुखल इबादत. दुआ இபாதத்துக்கு மூல மாதிரியா. எவ்வளவு துவா கேட்குறீ அவ்வளவு இபாதத்துல ரஹமத்தா இருக்கு. மூளை இல்லாத உனக்கு எப்படி இருக்கும்? இபாதத்துக்கு மூளைன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இபாதத்துக்கு துவா மூளையா இருக்குமா? அப்ப மூளை இல்லாத இபாதத் என்ன இருக்கும்? அதனால அடிக்கடி துவா கேட்கணும். ஹத்தாக்கு ஒரு ரிவாயத்துல வந்திருக்கு, ஒரு ஆலிமுடைய செயல்ல, அதாவது அறிஞர்கள் அவர்கள் பேர்ல அல்லாஹ் வெறுப்பு வந்துட்டா துவா கேட்கறதுல இருக்கிற இன்பத்தை அல்லாஹ் பறிச்சிடும். அதாவது துவா கேட்கும்போது அல்லாஹ் இடத்துல ஒரு இன்பம் வருது பாருங்க, லைஃப் அப்படியே அழுகி சொக்கி கரைஞ்சு ஒன்னா போறது, அந்த இன்பத்தை அல்லாஹ் எடுத்துவான வெறுப்பு தான். இன்பத்தோட லயிச்சு துவா கேட்க விட மாட்டோம். அதனாலதான் இப்ப நம்ம எங்க துவா கேட்டாலும் பாருங்க, ரப்பனா ஆத்தினா ஒரு ஆலிம் சொன்ன துவா, ஜும்மா துவா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார் ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா முத்தலிபன். ஏன்னா அவர் விரல மடக்கிட்டு நடிச்சுக்கிட்டு வந்து துவா கேட்கணும். ஐயா அல்லாஹ், இது அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறாரா? என்ன சொல்ல முடியும்? ஒருத்தர் ஹால் ஒவ்வொரு மாதிரி. துவாவுல தஹஸ்ஸுர் தலர்ரு இது ஷர்த். ஹாசிரா அல்லாஹ்வுடைய பேசிட்டு வந்து கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய முன்னால கேட்கிறேன், அல்லாஹ் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். என்ன நான் கேட்கறது அல்லாஹ் பார்க்கிறான். அதுக்காகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபுக்கு அழுகுன்னு கேட்கும்போது அல்லாஹ் வ இல்லா அழுக வரல, அது உங்க உணர்வுல இல்லை, ஏன்னா அது அல்லாஹ் கையில இருக்கு. அன்னஹு ஹுவ அத்ஹக வ அபகா. உன்னை சிரிக்க வைக்கிறவன் அல்லாஹ், அழுக வைக்கிறவன் அல்லாஹ், அது ரெண்டும் உன் கண்ட்ரோல்ல இல்லைன்னு அல்லாஹ் தஆலா மூன்று வஸ்துக்கள் அல்லாஹ் சேர்த்து சொல்லிட்டான். அன்னஹு ஹுவ அத்ஹக வ அபகா, உன்னை சிரிக்க வைக்கிறவன் அழுக வைக்கிறவன் அல்லாஹ் தான். அன்னஹு ஹுவ அமாத வ அஹ்யா, உன்னை மௌத்தாக்குறவன் ஹயாத்தாக்குறவன் அல்லாஹ் தான். அன்னஹு ஹுவ அக்னா அக்னா வ அக்னா, உன்னை கனியாக்குறதும் உன்னை ஏழையாக்குறதும் ஃபகீராக்குறதும் அல்லாஹ். அதனால சிரிக்க வைக்கிறோம் அல்ல, அழுக வைக்கிறோம் அல்ல. இப்ப துவா கேட்கும்போது அழுக வரலன்னா என்ன செய்யுது? அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபுக்கு அழுகுங்க, இல்லா வரல அழுக தபாக்கு அழுகுன பாவனை செய்யுங்க, அதுவும் போதும் அல்லாஹ். யாருடைய கண்ணு அழுகை இல்லையோ அழுகிற பாவனை செய்வானோ அவன் கண்ணீரால் அழுகக்கூடியவனை விட உயர்ந்தவன். ஏன்னு கேட்டா இவன் கண்ணு அழுகுற சமயத்துல கல்பு அழுகாம இருக்கலாம், நயவஞ்சகம் இருக்கலாம். ஒருத்தன கண்ணுல கண்ணீர் வரல, எனக்கு இவ்வளவு பேர் அழுகிறாங்களே எனக்கு கண்ணீர் வரலையே, என் கல்லஞ்சா போச்சான்னு ஒருத்த கதறான், அவன் கல்பு அழுகுதான், இவனோட அவன் சிறந்தவன் ஆயிடும். அரே மசாயில முறை சமஜ் நீ என்ன சொல்றீங்க? ஆதிக்கங்கள் மசாலா எழுதிருக்கான். ஒரு மனுஷன் எல்லாரும் சபையில் அழுகுறாங்க, அல்லாஹ்விட துவா கேட்டு, ஒரு மனுஷன் அழுக மாட்டேங்கிறான். அவன் என்ன அழுகுறான்? இவ்வளவு பேர் அழுகுறாங்களே, இந்த பாவி நெஞ்சு கல்லஞ்சமா போச்சா ரப்பே, எனக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வரலையே, அப்போ அழுக வரல, அப்போ கண்ணீர் வரல. அப்ப அவனுக்கு கண்ணீர் வரலன்னா ஒரு உடல் உறுப்புல எது அழுகுது? கல்பு அழுகுதான். புக்காய கல்பின்னு எழுதிட்டாங்க. அவன் இந்த வெளியில அழுகுறவனோட சிறந்தவனா போயிட்டான். ஏன் சமயத்துல வெளியே அழுகையில ரியா வரலாம். நமக்கு இப்படி ஊத்துது கண்ணீர், பாக்குறவங்க என்ன சொல்றாங்க, இறையச்சம் பண்ணா அங்கெல்லாம் பார்க்கணும், இப்படியா அல்லாஹ் பயந்து அழுவான், மக்களுக்கு மத்தியில பிரபல்யமாக ஷோஹரத்தாகும். இதெல்லாம் அந்த யாருக்கு கண்ணீர் வரலையோ அவனுக்கு எங்க ஷோஹரத்தாகும், எங்க பிரபல்யமாகும்? அவன் கல்பு அழுகுது, ஆனா பிரபல்யமாக விளங்குச்சுன்னா. அதனால சமயத்துல கண்ணீர் வராம இருக்கிறதுல நன்மை இருக்கும், அல்லாஹ் அழுக விட மாட்டான். ஒரு சூஃபி 40 வருஷமா அழுதுட்டு இருந்தா கண்ணு அவிஞ்சு போச்சு. ரெண்டாவது கண்ணீர் ஓடி ஓடி ரெண்டு பக்கம் அப்படியே வாக்கிய மாதிரி காயம் ஆயிடுச்சு. அந்த சூடான தண்ணி போய் அப்படியே சுட்டு கருதி காயம் ஆயிடுச்சு. முதியவர்கள் சொன்னாங்க, சையதி போ, இதை எங்களால் தாங்க முடியல, நீங்க எங்க ஷேகா இருக்கிறீங்க, நாங்க உடல் பொருள் அர்ப்பணி காத்துட்டு இருக்கிறோம், நீங்க அழுது கண்ணும் போயிடுச்சு, இது காயம் ஆயிடுச்சு, நிறுத்துங்க. ஷேக்கு சொன்னாங்க, மகனே அதுக்காகத்தானே இப்ப அழுகுறம்பா, 40 நாள் அழுது 40 வருஷமா அழுக போதுன்னு சொல்றேன், இந்த 40 வருஷத்து அழுகையில இஹ்லாஸ் இல்லாம போயிடுச்சு. இஹ்லாஸ் இல்லாம அழுதமே, அதுக்கு அல்லாஹ் தண்டிப்பானுங்கிற பயத்துல இப்ப அழுகுறேன்னு சொல்லு. அப்ப 40 வருஷம் அழுத திருட்டு அழுகையே கஃபாராவா இப்ப அழுகுறேன். நாம நம்ம வாயால திருட்டு அழுகுன்னு சொல்லக்கூடாது, அவர்கள் தங்களுடைய தவாவதைக்காக சொல்லியிருக்காங்க.
தங்களுடைய பணிவா, அதாவது நான் ஒண்ணும் இல்லை, நீங்க நான் 40 வருஷம் அழுதுன்னு பெரிய மனுஷன் விளங்காதீங்க, நமக்கு தன்னை தாழ்த்துவதற்காக சொல்லியிருக்கலாம், உண்மையில் அல்லாஹ் பயந்து அழுதுருக்கலாம். ஆனா முரீதுகளுக்கு ஒரு பாடமா இருக்கலாம், இஹ்லாஸ் இல்லாம அழுகாதீங்க என்று எடுத்து காட்டுவதற்காக இருக்கலாம். அதனால என் வாயில் அந்த வாசம் வந்து அதை வாபஸ் வாங்கிட்டு விளங்குச்சுங்களா. அதனால துவா கேட்கறதுல தஹஸ்ஸுர், தலர்ரு இதெல்லாம் இப்ப நம்மள்ட்ட இல்லை. ரெண்டாவது, துவா கேட்கும் போது யாருக்கு உரிமை இருக்கு? இல்லாதவன் கேட்கும். இல்லாதவன் கேட்கும் போது கொடுக்கிற வரையும் விட மாட்டான். இல்லாதவன் கேட்கும்போது வச்சுக்கிட்டு கேட்கிறான் பாருங்க, இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்போது கேட்கறது இல்ல, இருக்கிறது இருக்கட்டும், மேல் மிச்சமும் ஒரு கல் விட்டு பார்ப்போம், உழுதாமாங்காட்டு கொடுக்கல, சிலவாலிக்கும் விட்டுவாங்க, சிலவாலிக்கும் வலிச்சுலாம். அதாவது அது எப்படி நம்மள்ட்ட கொஞ்சம் இருக்கு, அதனால இவன்ட்ட ரொம்ப பல்ல காமிக்க வேண்டியது, ரொம்ப கெஞ்ச வேண்டியது, ரொம்ப நயந்து போக வேண்டியது, தாழ்ந்து போக வேண்டியது, சும்மா ஒரு குண்டு விட்டு பார்ப்போம், ஒரு சான்ஸ் அடிச்சிருச்சு, ஒரு 10,000 அதையும் சேர்த்துக்குவோம் என்ற முறையில கேட்கறதுல எங்க பணிவு எங்க வரும், கெஞ்சுதல் எங்க வரும், தளர்வு எங்க வரும்? சுத்தமா வெறும் ஜோபோட போய் கேட்கறவன் எப்படி கேட்பான்? துவா கேட்கும் போது காலியா இருந்து கேட்கணும். இது கேட்கும் போதே சைத்தான் என்ன சொல்றான், உங்ககிட்ட என்ன இல்ல கேட்கிறேன், பேங்க்ல பேலன்ஸ் இல்லையா, பொட்டியில காசு இல்லையா, தொம்பையில நெல்லு இல்லையா, வியாபாரம் இல்லையா, இப்ப நீ அல்லாஹ்வை கூப்பிட்டு என்ன ஆகணும், இத முந்தி சொல்லி அந்த துவாவில வர உணர்ச்சி முந்தி தடுத்து. இல்லாம ஆதிஃபீன்கள் தான் எப்பவுமே இல்லாம இருக்கிறாங்க, எல்லாம் இருந்தும் இல்லாம இருப்பாங்களாம். ஏன்னா எதையும் தன்னதுன்னு விளங்க மாட்டாங்க. அதனால ஒவ்வொரு வினாடியும் தனக்கு அல்லா இடத்துல தன்னை முஹத்தாஜ்னு விளங்குறதுனால, அல்லாஹ் முஹத்தாஜ் இலைன்னு விளங்குறதுனால ஆட்டோமேட்டிக்கா அவர்களுக்கு அந்த கல்வி அல்லாஹ் கொடுத்துறாங்க. நீங்க துவா கேட்கறது நான் பார்த்திருக்கிறேன். சமதுக்காக துவா ஓதும்போது சமயத்தில் கைஃபியத்தை அந்த மாதிரி உருவாக ஹோத்தா வைசா பாக்கி அல்லாஹ் சொல்லிவிட்டாங்க, யோகியதை எனக்கு தெரியும், உன்னை படைச்சவன் நான், சிருஷ்டிகர்த்தா, உன்னுடைய குணாதிசயங்கள் இல்முல நீ என்ன எல்லாம் எனக்கு தெரியும். வைதா மஸ்ஸல் இன்சானு துர்ர தானா லிஜம்பிஹி காயிதன் வ காயிமன், வந்து கஷ்டம் அணுகிருச்சு, ஏதாவது தீங்கு வந்துருச்சு, தர்த்தம் முசீபத்து சீக்கு பிடி வந்துருச்சு, தானா நம்மள கூப்பிடுவான், காயிமன் காயிதன் நிலையிலே படுக்கையிலே இருப்பில எல்லா நிலையும் கூப்பிடுவான், கதருவான், கெஞ்சுவான். அவனுடைய அந்த கெஞ்சுதலையும் அந்த கொஞ்சுதலையும் கேட்டு லயிச்சு போய் இப்படி கெஞ்சுறானே என் அடியானு நான் கண்ணை காட்டிவிட்டேன். ஃபலம்மா கஷஃபனா அன்ஹு துர்ரஹு, அவனுடைய அந்த கஷ்டத்தை நீக்கிவிட்டு, மர்ரக அல்லம் யதுனா இலா துர்ரின் மஸ்ஸா, கஷ்டம் வந்த காலத்துல அறவே நம்மள கூப்பிடாத ஆள் மாதிரி மாறிக்கிட்டு போறான். நாம சொல்றது போறான் பாருங்க, 5 ரூபா தேவைப்பட்ட என் வாசல்ல வந்து மணிக்கணக்கில் உட்காந்துருப்பாங்க, பல்ல இடிப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு தடவை போயிட்டு வந்தான், சாரி அல்ல அவனுக்கு 40-50,000 கொடுத்துட்டான். ரோட்ல போனா இவர் யாருன்னு கேட்கறான், என்ன 5 ரூபாய்க்கு வாசலுக்கு வந்தவன் நீ யாருன்னு கேட்கறான். அப்ப நாம சொல்றது இல்லைங்களா, அல்லாஹ் அதே மாதிரி சொன்னா மர்ற நடந்து காட்டிடுவான். கல்லம் எதோனா இல்லா துர்ரின் மஸ்ஸா, தீங்கு கஷ்டம் வரும் பொழுது அல்லாஹ்வை கூப்பிடாதவன மாதிரி மாறிக்குவான். இவ்வளவு நம்மள படைச்ச ரப்பு விளங்கித முந்தி செஞ்சுட்டார். அவர் நாம என்ன துவா கேட்போம், கூப்பிடும் பொழுது இந்த ஹியால் வருதா இல்லையா சொன்னதுக்காக. துபாய் போயிட்டு வரும்போது ஒரு துவா உருக்கமா வந்திருக்குமா நீங்க சொல்லுங்க, போயிட்டு வந்த பிறகு போகும்போது துவா இருந்துச்சு. நான் உங்களுக்கு எச்சிக்கிட்டே கிடக்கும், அல்லாஹ் திசை திருப்பி விட்டுக்கிற ரப்பு, அவர் சிங்கப்பூருக்கு போறதுக்கு நின்றார், நான் மேற்க காமிச்சுட்டு இங்க போகும், இங்க தான் கயிறு இருந்து அல்ல நீ பீரான வாஸ்தா பீரான सिलसिले का लाज रखो, वरना मेरा मुरीद बदअकीद हो जाती है। खलबुल दुआ पीरान सिलसिले की अकीदत इसके दिल में कायम होना, कुछ तो उसकी झोली में डालो, कुछ रहम करो, करम करो, बाल बच्चे वाला है दुआ செஞ்சிட்டு இவ துவா செஞ்சிருக்க மாட்டா, நாம தான் துவா செஞ்சிருக்கோம். இவ துவா கொஞ்சம் செஞ்சிருக்கோம், அது துவா நம்மளது மூட்டை அவங்க வீட்டுல, காசு மூட்டை அவங்க வீட்டுல. சரி, ஷேக்குக்கு வேலையும் அதான், துவா செஞ்சு வாங்கி முரீது கொடுத்துட்டு, அதுக்கு வந்து கமிஷன் கிடையாது, தேவையும் இல்லை கமிஷன், அல்லாஹ் கிட்ட அஜர் கிடைச்சு. ஏன்னா பிற முஸ்லிம்களுடைய ஹக்குல துவா செய்யறதுல பெரிய பரக்கத். நான் அந்த ஹிக்மத்தை ஹதீஸ்ல இருந்து கத்துக்கிட்டு தான் நான் எல்லாத்துக்கும் துவா செய்ய ஆரம்பிச்சேன். ரொம்ப பேர் இந்த துவா கொண்டு தபால் எடுக்கிறேன், இந்த காரியத்துக்கு துவா செய்யுங்க, இந்த காரியத்துக்கு துவா செய்யுங்க, உடனே கை தூக்கிறோம். ஹதீஸ் ஷரீஃப்ல என்ன வருது, ஒரு முஸ்லிமுடைய முதுகுக்கு பின்னால புறம் பேசினா அதுக்கு என்ன இருக்கு, நரகம் இருக்குல்ல, ஒரு தண்டனை தீபத்துன்னு சொல்றது. ஒரு முஸ்லிமுக்காக முதுகுக்கு பின்னால துவா கேட்டா, யா அல்லாஹ் இன்ன சகோதர முஸ்லிமுடைய இன்ன வியாதி நீக்கிற அவர் ராகத்து கூட அல்ல, வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படாத அவர் கடனை அடைச்சிடல்ல, அவர் வீட்டுல ஒரு கொமர் இருக்கிற கரை ஏற்றிடல்ல, மஜீத் பாய் வீட்டுல இருக்கிற கொமருக்கு என்ன அழுக வைக்கிறான், என்ன சம்பந்தம், அவர் பெத்த பிள்ளை கருணை காட்ட சொல்லி அல்லாஹ் கிட்ட சொல்லும் போது சமயத்தில் நமக்கு ரெக்கத்து வந்திருக்கு. இப்படி ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்காக முதுகுக்கு பின்னால துவா கேட்கும் போது கருணை கடலான அல்லாஹ் என்ன செய்யறாங்க, நீ அடிமை என் அடிமை, நீ கருணை காட்ட சொல்லி நீ துவா செய்யற, அதுவும் ரியா இல்லாம அவருக்கு தெரியாம செய்ய. முன்னால சாப்பிட்ட வீட்டுல ஒதுற துவான்னு இருக்கு, அது
सालना उठाता समझ में आ रहा है क्या क्या पढ़ा है? अरे बच्चे हाथ उठा के खुद शैतान क्या बोल रहा है உங்ககிட்ட என்ன இல்ல அல்ல அல்லாஹ் ஏன் தொந்தரவு கொடுக்குறான் அரே லா ஹவ்ல வலா குவத்த அகில உலகம் நீ அடிக்கடி கூப்பிட்டா கோச்சுக்க ஐயா எவ்வளவுதான் இருக்கட்டும் இப்போ உங்க குடைகள் எஸ்பி கிட்ட அடிக்கடி போய் பாருங்க நீங்க ஒரு விதமா அகலாக நடந்துக்கிறீங்க சும்மா போய் பாருங்க நாளைக்கு 4 தடவை போய் செலவு கொடுப்போம் இப்ப செலவு பெத்த தகப்பனுக்கு செலவு வரும் தாய்க்கு வரும் தாய் கூட வந்துடும் ஒரு நாளைக்கு குழந்தை முதல் நாள் ராவெல்லாம் தூங்க இல்ல தாய் குர்பான் செஞ்சிடா தான் தூங்க நீ ஈரக்கோலை தொண்டு உன்னை வயிற்றுல வேலை சொன்னது நான் என்ன தூங்கிடுவேன் உன்னை விட்டு காசு பிடிச்சி நான் கட்டிட்டு பையோடு சேர்ந்துட்டு 2வது நாள் அரை ராவு கண்ணு விழிப்பான் 3வது ராவு 1 மணி நேரம் கண்ணு விழிப்பான் 4வது ராவு ஒரு கழிச்சல்ல போக நீ போன அன்னைக்கு நானாச்சும் நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சேன் என்ன பெண்கள் இருக்கிறாங்களே குழந்தைக்கும் கழிச்சதான் புருஷன் சீக்கா போனா இப்ப படுக்கையிலே கொண்டுக்கிறான் காலையில அவ கழுவ வேண்டியதா போச்சு என்ன யாரெல்லாம் இவருக்கு 100 வயசு கூட நடத்துவாங்கப்பா நீங்க அதை விளங்காம தான் நகை செஞ்சு போட்டுக்கிட்டே இருக்கிறோம் நான் எந்த பொம்பளை இப்படி துவா கேட்டது இல்லப்பா படுக்கையில பேண்ட அடுப்படியில் உட்கார்ந்து வாசிப்பா नहीं समझ उन पे कुर्बान हो रहे हो सबके उन पे हो रहे हक पे होना था नफ्स से हो रहे दीवाने बच्चे இது விளங்காதவர்கள் தாங்க ஆரிஃபிர்கள்